மரணத்தை கண்டு பயப்படுகிறாயா? சாவை கண்டு வருந்துகிறாயா? அப்படி என்றால் நான் சொல்வதை நீ கேட்காதே. ஒருவேளை மரணத்தை கண்டு பயப்படவில்லை என்றால், இறப்பை கண்டு வருந்தவில்லை என்றால், இதை பார், இதை கேள். மரணம் பயங்கரமானது அல்ல, துயரமானது அல்ல, மோசமானதும் அல்ல, ஆபத்தானதும் அல்ல. அப்படி என்றால் மரணம் அருமையானது, மரணம் மதிப்புமிக்கது. சாவின் கயிறுகள் மனிதனை பிணித்து கொண்ட போதும், பாதாளத்தின் துன்பங்கள் பறித்து கொண்ட போதும், துன்பமும் துயரமும் ஆட்கொண்ட போதும் நான் சோர்ந்து போகவில்லை, நான் இறந்து போவேன் என்றும் கவலை கொள்ளவில்லை. மாறாக ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மதிப்பு மிக்கது என்பதை நம்பியவனாக நான் இதை உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திருப்பாடல் ஆசிரியர் 116:15 அழகாக சொல்கிறார், மரணத்தை கண்டு நீ பயப்படாதே, ஏனென்றால் நீ ஆண்டவர் பக்கம் செல்ல இருக்கின்றாய். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், அதை கடந்து சென்றாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எதற்கும் அஞ்சிடேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் 23:4 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரின் விருப்பம் என்ன? நாம் அவரோடு இருப்பது. எனக்கு தைரியம் இருப்பதால், நான் பயப்படாமல் இருப்பதால் நான் ஆண்டவரோடு குடியிருக்க விரும்புகிறேன் என்று 2 கொரிந்தியர் 5:8 நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு அழகான பூந்தோட்டத்தில் ஒரு பூ பூக்கிறது. அந்த பூவை பார்த்து நாம் ரசிக்கிறோம், அதை பறிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் நாம் பறிப்பதில்லை, ஏனென்றால் செடியிலே அந்த பூ அழகாக இருக்கிறது. இதை ரசித்து கொண்டு, இதை பார்த்து கொண்டு தூங்க செல்கிறோம். மறுநாள் காலையில் வந்து பார்க்கிற பொழுது அந்த பூவானது பறிக்கப்பட்டிருக்கிறது, வாடி போயிருந்தது. அந்த பூ அந்த இடத்தில் இல்லை என்றால் எவ்வளவு வருத்தம் இருக்கும்? அதுதான் மனித வாழ்க்கை. இன்று நான் இருக்கிறேன், நாளை நான் இருக்க மாட்டேன், நான் இறந்து போவேன். பிறந்த மனிதனாகிய நானும் ஒரு நாள் இறந்து போவேன். அதை பற்றி கவலைப்பட்டால் அது சரியா? திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரத்திலே தபித்தா என்ற பெண்மணியை பற்றி நாம் வாசிக்கின்றோம். நன்மை செய்வதிலும் இரக்கச் செயல்கள் புரிவதிலும் ஈடுபட்டிருந்த அந்த தபித்தா என்ற பெண்மணி இறந்து போகிறாள். அவள் தைத்த அங்கிகளையும் ஆடைகளையும் பார்த்து மக்கள் வியக்கிறார்கள். புனித பேதுருவிடம் சொல்கிறார்கள், இங்கே பாருங்கள் அவள் தைத்த அங்கிகளையும் ஆடைகளையும். அவள் செய்த நற்செயல்களை எல்லாம் மக்கள் அந்த நேரத்தில் பேதுருவிடம் சொல்லி அவர்கள் அழுதார்கள். அப்படி என்றால் தபித்தா என்று அழைக்கப்படக்கூடிய தொர்க்கா இறந்த பொழுது மக்கள் அனைவரும் அழுதார்கள். அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அப்படி என்றால் நல்லவர்கள் அழுகின்ற பொழுது மனிதர்கள் அழுகிறார்கள். அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்த ஸ்தேவானை மக்கள் கொன்றபோது அவருடைய உடலை எடுத்து வந்து குளிப்பாட்டி மக்கள் அனைவரும் மாரடித்து புலம்பி அழுதார்கள் என்று திருத்தூதர் பணி 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம். ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறக்கக்கூடியவர்கள் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் அவர்களின் நற்செயல்கள் அவர்களை பின்தொடர்கின்றன. அன்புக்குரியவர்களே, புனித பவுலடியார் மிக அழகாக ஒனோசிபோரஸை பற்றி சொல்வார். ஒனோசிபோரஸ் எப்படி பவுலடியாருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நற்செய்தி அறிவிப்பதில், நற்செயல்கள் செய்வதில் உதவியாக இருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார். அவருடைய உள்ளம் குளிரும் அளவிற்கு பானம் கொடுத்திருக்கிறார். ரோமைக்கு சென்ற பொழுது அவரை தேடி சென்று பார்க்கிறார். எபேசில் ஆற்றிய பணியை அவர் அளவு கடந்த விதத்தில் விவரிக்கிறார். இதை 2 தீமோத்தேயுவுக்கு எழுதிய புத்தகத்திலே நாம் வாசிப்போம். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் இறந்தவர்களை நாம் நினைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய கல்லறைகளுக்கு மாலைகள் போடுவதோடு மட்டுமல்லாமல்
அந்த கல்லறையை சென்று பார்ப்பதோடு நிறுத்திவிடாமல் நம் வாழ்வை ஒரு சீரான வாழ்வாக, மகிழ்ச்சியான வாழ்வாக மாற்ற வேண்டும். நாம் வாழ்கிற பொழுதே எப்படி பிறருக்கு உதவி செய்கிறோம் என்பதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்லவர்கள் இறக்கின்ற பொழுது இந்த உலகமே அழும். ஒருவேளை குடிகாரன், பரத்தமையில் ஈடுபடுவோன், சீரிய செயல்களை செய்யாதவன், தவறு செய்யக்கூடியவன் இறந்தால் மக்கள் அதிகமாக அவனை பார்த்து வருத்தப்படுவதில்லை, அழுவதில்லை. இவன் இல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று தான் சொல்வார்கள். ஆனால் நல்லவர்கள் இறக்கின்ற பொழுது, நீங்கள் நல்லவர்கள், நாம் இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற பொழுது நல்ல விழுமியங்களை நாம் விட்டு செல்ல வேண்டாமா? இறக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நல்ல செயல்களை அவர்கள் ஒருவேளை செய்தாலும் அவற்றை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த இறந்தவர்கள் தினத்தில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய செயல் என்ன என்று பார்த்தோம் என்றால், நாம் நம்மை விட்டு சென்றவர்களின், மூதாதையர்களின் விழுமியங்களை நம் வாழ்வாக மாற்ற முற்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, தொடக்கத்திலிருந்தே இறந்தவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பழக்கம் இருந்து வந்திருக்கிறது. நாமும் இறந்தவர்களுக்காக இன்று சிறப்பாக ஜெபிப்போம். அவர்கள் விட்டு சென்ற விழுமியங்களை நம் வாழ்வாக்குவோம். இறக்கின்றவர்கள் நல்வாழ்வை பெறுவார்கள். இறந்தவர்கள் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் தங்கள் வாழ்வை தூய்மையான வாழ்வாக மாற்றி இருக்க வேண்டும். நமக்கு இன்று கற்றுத்தரக்கூடிய பாடம், நாம் இறந்தவர்களுக்காக பேசவில்லை, வாழ்கின்றவர்களுக்காக பேசுகின்றோம். ஒரு நாள் பிறந்த நாம் இறப்போம். அவ்வாறு இறக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட விழுமியங்களை, நற்செயல்களை இந்த மக்களுக்கு நாம் விட்டு சென்றோம். இறந்தவர்களை நினைவு கூறிய இந்த நேரத்தில் இறந்த எல்லா ஆன்மாக்களும் இறைவன் பாதத்தில் இருக்க வேண்டும். நித்திய இளைப்பாற்றியை இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே என்று சொல்கிற பொழுது அவர்கள் விட்டு சென்ற விழுமியங்களை நினைத்துதான் நாம் சொல்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அவன் பாவியாக இருந்தாலும் சரி, அல்லது நல்லது செய்தவனாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக மனிதன் இறக்கக்கூடியவன். இறக்கின்ற மனிதனை பார்க்க வருகின்ற நாம் இனிமேல் நான் ஒரு புண்ணிய வாழ்வை வாழ்வேன் என்று உறுதிமொழி எடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். நாம் இறக்கின்ற பொழுது எல்லா மக்களும் நம்மை பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு, நம்மை பார்த்து பாராட்டக்கூடிய அளவிற்கு, இவன் வாழ்ந்தான், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களாக நம் வாழ்வை மாற்றுவோம். இறந்த ஆன்மாக்கள் தினத்தில் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சபதமாக என்ன சொல்கிறேன் என்றால், அன்புக்குரியவர்களே, நம் வாழ்வு ஒரு தனிப்பட்ட வாழ்வு. அந்த வாழ்வை ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுப்போம். அந்த வாழ்வை பிறர் வாழ வேண்டும் என்பதற்காக ஒப்புக் கொடுப்போம். பயனுள்ள விதத்தில் வாழ்வோம். எல்லா மக்களும் பயனுற வாழ வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு வாழ்கின்ற பொழுது இந்த இறந்த ஆன்மாக்களின் தினம், இறந்தவர்களுக்காக கொடுக்கக்கூடிய இந்த பலி வேண்டல்கள் எல்லாம் நிச்சயமாக அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. நித்திய இளைப்பாற்றியை இறந்த ஆன்மாக்களுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மீது ஒளிர்வதாக.